Hello friends, welcome to Civil Institute channel. So இது வந்து நம்ம யூனிட் 9 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ, ஓகே, பார்ட் 2 வீடியோ. ஸோ நேற்றுலேருந்து பார்ட் 1 வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், ஓகே, பிளேலிஸ்ட்டில் ரெஃபர் பண்ணுங்கள், அங்கே இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஹூ ஆக்சஸ் சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன்? ஓகே, தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், திட்டமிடல் அமைச்சர், திட்டமிடல் ஆணையத்தின் செயலாளர், மாநில திட்டமிடல் அமைச்சர், முதலமைச்சர். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தளவு இப்போ பிளானிங் கமிஷன் வந்து இல்லை. ஸோ இப்போ பிளானிங் கமிஷன் இல்லை, நித்தி ஆயோக் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நித்தி ஆயோக் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்டேட்டில் தான் நம்மளுக்கு பிளானிங் கமிஷன் வந்து இருக்குது. அப்போ நித்தி ஆயோக் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 2015 வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, 2015 ஜனவரி 1 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2015 ஜனவரி 1 நித்தி ஆயோக் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனில் நம்ம சென்ட்ரலே படிச்சிருப்போம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படிச்சிருப்போம். பிளானிங் கமிஷனோட சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா பிஎம், பிரைம் மினிஸ்டர். ஓகே, அதே மாதிரி நித்தி ஆயோகோட சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகே, நித்தி ஆயோகோட சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர். பிளானிங் கமிஷனை எடுத்துகிட்டு தான் நித்தி ஆயோக் வந்து 2015 கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த நித்தி ஆயோகோட சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நித்தி ஆயோகோட சேர்மன் பிரைம் மினிஸ்டர்னா, அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட சேர்மன் யாராக இருக்க முடியும்? இங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியும். ஓகே, அங்கே பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட்டில் வந்து சீஃப் மினிஸ்டராக தான் இருக்க முடியும். ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த 3 ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, மினிஸ்டர் ஆஃப் பிளானிங், செக்ரட்டரி ஆஃப் பிளானிங் கமிஷன், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பிளானிங். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் யோசிச்சு இந்த ஆப்ஷன் வந்து 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு கரெக்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அப்போ சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். இப்போ நம்மளுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் இருக்காங்க. ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட சேர்மனாக வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷனை எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971 வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. 1971. அப்போ வந்து 1971 யார் முதலமைச்சர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூட் பண்ணது யார், இதுவுமே கேட்பாங்க நம்மளுக்கு. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணது யார், எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1971. ஸோ கருணாநிதி அவர்கள் வந்து அப்போ வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அப்போ அந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணதுலேருந்து யார் சேர்மனாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தான் சேர்மனாக வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அட்வைசரி பாடின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ஒரு அட்வைசரி பாடின்னு சொல்கிறாங்க. இதுனா எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்து ஸ்டேட் பிளானிங் கமிஷனை பற்றி 4 ஆப்ஷன் வந்து கேட்கலாம் உங்களுக்கு. ஓகே, இது வந்து அட்வைசரி பாடி தான். ஸோ இவங்க வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனால் அட்வைஸ் கொடுக்குறது வந்து உங்களுக்கு கம்பல்சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றது கம்பல்சரி இல்லை. ஓகே, அட்வைசரி பாடி தான் அது. ஸோ ரெக்கமெண்டேஷன் வந்து மேக் பண்ணுவாங்க. எதுக்கு மேக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வேரியஸ் எக்ஸ்பெக்ட் பர்டனிங் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்க முடியுமோ அந்த ரெக்கமெண்டேஷனை ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அது வந்து அட்வைசரி பாடி தான் உங்களுக்கு. ஸோ இதோட சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா பார்த்தோம், சீஃப் மினிஸ்டர் வந்து சேர்மனாக இருக்காங்க. ஸோ இதோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் சேர்மன், மெம்பர்ஸ் வந்து ஃபுல் டைமாக இருக்கலாம், பார்ட் டைமாக இருக்கலாம், ப்ளஸ் மெம்பர் செக்ரட்டரி வந்து இருப்பாங்க. அப்போ இந்த வைஸ் சேர்மன் இப்போ யார் பார்த்தீங்கன்னா இதுவுமே கொஸ்டினை கேட்பாங்க உங்களுக்கு. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெயரஞ்சன் வந்து இருக்காங்க. ஓகே, அப்போ நல்லா பார்த்துக்கணும், கொஸ்டினில் சேர்மன் கேட்டிருக்காங்களா வைஸ் சேர்மன் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல வைஸ் சேர்மன் கேட்டாங்க அப்படின்னா 4 பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து வைஸ் சேர்மன் இப்போ ப்ரெசென்ட் வைஸ் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயரஞ்சன், டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் தான் இப்போ வந்து வைஸ் சேர்மன் வந்து இருக்காங்க. அப்போ சேர்மன் வந்து சீஃப் மினிஸ்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ஸ்பெஷல் ப்ரோக்ராம். ஸோ ஸ்பெஷல் இவங்க என்னென்ன ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க. தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு மேக் தமிழ்நாடு இன்னோவேஷன் ஹப். ஓகே, தமிழ்நாடு வந்து இன்னோவேஷன் ஹப்பாக மேக் பண்ணுறதுக்கு கொண்டு வந்த ஸ்கீம் தான் அந்த தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் பாருங்கள், டு என்கரேஜ் கல்ச்சர் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். ஓகே, கல்ச்சர் ஆஃப் இன்னோவேஷன் வந்து என்கரேஜ் பண்ணுறது. அதுக்கடுத்து ப்ராசஸ் அண்ட் ப்ராப்ளம் அட்ரஸ், அதாவது இவங்க என்னென்ன ஸ்டேட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க ஸ்டேட் பிளானிங் கமிஷன். இந்த தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ் ஸ்கீம் மூலமாக
அதை வந்து ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னோவேஷன் வந்து ஃபோஸ்டர் பண்ணுவாங்க. டு ஃபோஸ்டர் இன்னோவேஷன் த்ரூ வெரைட்டி ஆஃப் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கடுத்து ஃபண்டிங் சப்போர்ட் ஃபார் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம். ஸோ இவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறாங்களோ அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து ஃபண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஃபண்டு வந்து இந்த ஸ்கீம் மூலமாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த 4 அப்ஜெக்டிவ். அப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ் ஸ்கீம் வந்து யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் இந்த தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட தமிழ் இது வந்து அடுத்த ஸ்லைடில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து நமது சிவில் ஸ்டியூட் டெலகிராம் சேனல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பிடிஎஃப் சிவில் ஸ்டியூட் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவாங்க. அந்த டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ சிவில் ஸ்டியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.